السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணிதற்குரிய ஏகரிவனின் நடிகார்களே, அகில உலகிற்கே அற்கொடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கிய தொழுகைகளையும் உபரியான வணக்கங்களையும் நிறைவு செய்தவர்களாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இன்று குழும்பிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கலனையும் அளவற்ற அருள்களும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நன்மீது கடமையாக்கிய இந்த ரமலான் மாதத்தினுடைய 28 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 29வது நோன்பை அடியெடுத்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் இந்த உலகம் அழைக்கப்படக்கூடிய நாள் குறித்து மறுமை நாளினுடைய முதல் நிலையான உலகத்தை அழிக்கக்கூடிய சில தகவல் குறித்து அறிந்து கொண்டோம். அந்த உலகம் அழியும் நேரம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தில் எத்தகைய நடுக்கங்களையும் திருக்கங்களையும் பயங்கரமான நிகழ்வுகளை ஏற்படுத்துவான். பூமியானது கொடுக்கப்படும், பூமி இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அனைத்து படைப்பினங்களும் அழிக்கப்படும், மலைகளானது பேர்த்தெடுக்கப்படும். ஒரு பெண்ணாக இருப்பவள் நான் சுமந்த அந்த பிள்ளைகளை கருவை எந்த விதமான வழியும் இல்லாமல் இலகுவாக அதை பெற்றுவிடுவாள். பால் கெடுக்கக்கூடிய தாயாக இருக்க தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவார்கள். சினை ஒட்டகமாக கூடிய ஒட்டகமானது கவனிக்கப்படாமல் அது கைவிடப்படும் என்பது போன்ற அந்த மறுமை நாளினுடைய ஏராளமான தகவல் குறித்து உலகம் அழியக்கூடிய நிகழ்வு குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியான இன்றைய செய்திகளாக நாளை மறுமை நாளில் நடைபெறக்கூடிய சில அடையாளங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நமக்கு ஏராளமான மறுமை தொடர்பான பலவிதமான எச்சரிக்கை நமக்கு நினைவூட்டப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாள் ஏற்படுகின்ற பொழுது எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த உலகம் அழியக்கூடிய நாளை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறானோ, அதில் ஏராளமான பயங்கரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறானோ, அதே போலவே நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அந்த மறுமை நாள் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஏராளமான பயங்கரமான நிகழ்வு மூலியமாக நமக்கு அல்லாஹ் நம்மை அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். அது மறுமை நாளுடைய திடுக்கம் குறித்து பயங்கரமான சில நிகழ்வு குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்ற பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஃபயௌம யஹ்ஃபுருல் மர்மி நாஹிர், நாளை மறுமையில் உலகம் அழிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாள் வந்துவிடுது என்று சொன்னால் அதனால் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், தன் சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவானாம். சொல்லிவிட அல்லாஹ் சொல்கிறான், உம்மெஹி தாயை பார்த்து விரண்டு ஓடுவான், அபிஹி தன்னுடைய தகப்பனை பார்த்து விரண்டு ஓடுவான், சாஹிபத்துஹி தன் மனைவியை பார்த்து விரண்டு ஓடுவான், பனிஹி பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து விரண்டு ஓடுவானாம். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உணவுகள் எல்லாம் எந்த அளவிற்கு நமக்கு பயன் தரக்கூடியதாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான்.
இந்த உலகில் பார்க்கிறோம், அதிகமாக ஒரு மனிதன் மீது பாசம் வைக்கக்கூடியவராக, நேசம் வைக்கக்கூடிய ஒரு உறவாக இன்று தாய் இருக்கிறாள். அத்தகைய தாயானவள் நாளை மறுமையில் பார்க்கின்ற பொழுது விரண்டு ஓடுவாளாம். இந்த உலகில் பார்க்கும் பொழுது ஏராளமான மனிதர் இருந்தாலும் கூட ஒரு மனிதன் மீது அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடியவதாக தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி தகப்பன் பல தியாகம் செய்கிறானா இல்லையா? தன்னுடைய உணவை தியாகம் செய்கிறான், வாழ்நாளை முழுக்க முழுக்க தியாகம் செய்கிறான். நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளையாக இருப்பவள், மகளாக இருப்பவள் எதிர்காலத்தில் எந்த சிரமமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை பெற வேண்டும் என்பதற்காக தந்தையாக இருப்ப பல தியாகம் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட தந்தையை பார்த்து நாளை மறுமை இரண்டு ஓடுவானாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உதவி என்று சொன்னால் துணையாக சகோதரன் இருப்பான். அப்பேற்பட்ட சகோதரன் தன் சகோதரனை பார்த்து இரண்டு ஓடுவான், தன்னுடைய மனைவியை பார்த்து விரண்டு ஓடுவான், பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து விரண்டு ஓடுவானாம். இப்படியாக ஒவ்வொருவரை பார்த்து விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்களாம். ஏன் தெரியுமா? எங்கே என்னுடைய நம்மளே எங்கேயாவது ஒரு பங்கு கேட்டு விடுவார்களோ? நானே இந்த உலகில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் முடிந்த அளவிற்கு சில அமல்களை நன்மைகள் சேர்த்து வைத்திருக்கிறேன். நாளை மறுமை நாளில் என்னுடைய தாயோ தகப்பனோ என்னுடைய மனைவியோ பிள்ளையோ என்னிடம் வந்து கொஞ்சம் அமலை கேட்டு விட்டால், மகனே என்னுடைய திராசானது நரகத்தை நோக்கி இருக்கிறதுப்பா, நரகத்தை இருந்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சமாக உன்னுடைய அமலை கொடுத்து விடு, நான் எப்படியாவது சொர்க்கத்தை நோக்கி சென்று விடுவேன் என்று என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ என்னுடைய மனைவியோ பிள்ளைகளை கேட்டுவிட்டால் இந்நிலை என்ன ஆகிறது என்று பயந்து கொண்டு நன்மையில் பங்கு கேட்டு விடுவானோ என்ற அச்சத்தின் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் தன் உறவுகளை பார்த்து விரண்டு ஓடிக்கொண்டிருப்பானாம். இப்படியாக ஒரு காரணமாக இருக்கும். இன்னும் சில இலைப்படு தெரியுமா? அந்த மறுமை நாளில் அல்லாஹ் சில பயங்கரமான அடையாளங்களை ஏற்படுத்துவானாம். இந்த உலகில் வாழுகின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை பொறுத்து மறுமை நாளில் அல்லாஹ் பலவிதமான அடையாளங்களை வெளிப்படுத்துவான். நாம் நினைக்கலாம், இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது பல தவறுகள் செய்திருக்கலாம், தீமை செய்திருக்கலாம், நன்மை செய்திருக்கலாம், தெரிந்தும் தெரியாமலும். யார் பார்க்க போகிறா? யாரும் அறிய போகிறார்களா? அல்லாஹ் வெளிப்படுத்த போகிறானா? எனக்கு வேணா தெரிய இருக்கிறது, நானும் அல்லாஹ்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், யாருக்கு யாருக்கு அல்லாஹ் தெரியப்படுத்த போகிறான் என்ற ஒரு துணிச்சலோடு செய்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தை தெரியப்படுத்தாவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் அழைத்து எம்பலப்படுத்தி அமைப்பான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்களை பல பிரிவுகளாக பிரித்து வைப்பானாம். வலதுசாரார்கள் இடதுசாரம் பிரித்து கொண்டு வலதுபுறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதிகமான நன்மை ஈடுபட்டவர்கள், அவர்களுக்கு என்று சில பிரிவு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பான். இடதுசாரன் வருகின்ற பொழுது ஏராளமான பாவத்தையும் தீமையையும் மார்க்கத்தில் வரவு மீறக்கூடிய செயல் செய்திருப்பானல்ல, அப்பேற்பட்ட மனிதர்களை அந்த வலதுசாரார் மூலியமாக அல்லாஹ் ஒரு குழுக்களாக நியமிப்பானாம். அது இடதுசாராரி வலதுசாராரி பார்க்கும் பொழுது அது சில அடையாளத்தில் இருப்பார்களாம். அல்லாஹ்வை என்று சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் இருக்குமாம். எப்படி என்று சொன்னால் தழுத்து நீண்டவர்களாக ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்குமாம். இன்னொரு புறம் மறுத்தால் தல்பியாவை அந்த ஹஜ்ஜுமா செய்வதற்காக மொழிவார்கள்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய தல்பியா இருக்குதில்ல, இந்த தல்பியாக்களை மொழிந்தவர்களாக ஒரு கூட்டமானது நின்று கொண்டிருக்குமாம். இன்னொரு கூட்டம் பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய முகம் கை கால்கள் எல்லாம் பிரகாசமாக ஒளிவீச வரக்கூடிய ஒரு தோட்டம் இருந்து கொண்டிருக்குமாம். இப்படியாக வலதுபுறத்து கூட்டம் இருக்கும். இடதுபுறம் பார்க்கும் பொழுது சில கூட்டங்கள் இருக்குமாம். ஒரு கூட்டம் இருக்குமாம் தலைகீழாக நடந்து கொண்டிருக்குமாம். இன்னொரு கூட்டம் இருக்குமாம் ஒரு பைத்தியக்காரனை போன்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும். இன்னும் சில கூட்டத்தை பார்க்கலாம். இப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற போல சொல்லுகிறார்கள், கண் பார்வையற்ற குருடர்களாக ஒரு கூட்டம் இருக்கும். முகத்தில் கொஞ்சம் கூட சதையில்லாதவர்களாக ஒரு கூட்டம் இருக்கும். உடலெல்லாம் எப்படி இருக்குமாம்? சதையெல்லாம் இருக்கும், எலும்பும் தோலுமாக இருக்கும், சதையுமாக இருக்கும். ஆனால் முகத்துடைய பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் சிறிதளவு கூட தசி இருக்காதாம். இப்படியாக சில கூட்டம் இருக்குமாம். இன்னொரு கூட்டம் இருக்கும், அவராது கொடி ஊனியவர்களாக அவருடைய பின்துவாரத்தில் கொடியை ஊனிக்கொண்டு நின்று கொண்டிருப்பாராம். இப்படியாக சில ஒரு கூட்டம் இருக்கும். இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் பலவிதமான பட்டியலிடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட இந்த உலகில் வாழக்கூடிய மனிதனை நாளை மறுமை எழுப்புகின்ற பொழுது பல பிரிவுகளாக பிரிப்போம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கின்றவர் சொல்கிறான், ஃபயௌமைதின் யஸ்துருன் நாஸ் வஸ்தாதல், அந்நாளில் மக்கள் தமது செய்திகளை கண்கூடாக பார்ப்பார்கள். ஐயோ அஹ்மாலஹும், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல பிரிவுகளாக மனிதனை பிரிக்கப்பட்டிருப்போம். இந்த உலகில் வாழுகின்ற பொழுது எதையெல்லாம் மனிதன் செய்தானோ அனைத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அணு அளவு நன்மை செய்து பெற்றுக்கொள்வார், அணு அளவு தீமை செய்கிறான்ல அதைவன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோமோ, நன்மையில் ஈடுபடுகிறோமோ, தீமையில் ஈடுபடுகிறோமோ, அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கிறோமோ, அல்லாஹ் கட்டுப்படாமல் மனவெச்சைப்படி வாழ்கிறோமோ, அனைத்து குறித்தும் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய நிலை குறித்து அனைத்து வெளிப்படுத்துவானாம். சில பிரிவுகளாக பிரிக்க வைத்திருப்பானாம் என்று அல்லாஹ் நமக்கு திருமறையை தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அந்த அடையாளங்களுடைய நிகழ்வை பற்றி நமக்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ்வின் விளக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அந்த வலது புறசாரார் இருப்பார்கள்ல, நல்லவர்களாக உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு தூதரை கட்டுப்பட்டு அதிகமான அமல்களை கொண்டு தன் வாழ்க்கை அலங்கரித்து சில நபர்கள் உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள் அல்ல, அப்பேற்பட்டு நல்ல அடியார்களுடைய நல்ல அடையாளங்கள் இருக்குமாம். அது முதலாவதாக அல்லாஹ்வின் சொல்கிறார்கள். அந்த முகமெல்லாம் பிரகாசமாக, கை காலெல்லாம் பிரகாசம் ஒளி வீசும் இல்லை, அவர்களுடைய இலை குறித்து அல்லாஹ்வின் சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கபரை சந்திப்பதற்காக வேண்டி சகாபாக்களோடு போகிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக கபரை சந்திக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏன் தெரியுமா என்று சொன்னால், கபரு தான் சந்திக்கின்ற பொழுது மனிதனுக்கு மரணத்தின் நினைவூட்டும். மனிதனுக்கு அல்லாஹ்வின் தூதர் மரணம் கூறி எச்சரிக்கும் பொழுது அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், நீங்கள் அதிகமாக கபரை சந்தியுங்கள். ஏனென்று சொன்னால், கபரை சந்திக்கின்ற பொழுது அது உங்களுக்கு மரணத்தின் நினைவூட்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கபருக்கு செல்கின்ற பொழுது, கபரை சந்திக்கின்ற பொழுது யாருக்காவது உலகம் கொஞ்சம் நிகழ்வு ஏற்படுமா? நம்முடைய வியாபாரத்தை குறித்து, உறவுகளை குறித்து, குடும்பம் பொறுத்து, என்னுடைய கல்வியை குறித்து, எதிர்கால வாழ்க்கை குறித்து, இது குறித்தாவது ஒரு சிந்தனை ஏற்படுமா? எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, மரணத்தை குறித்து அச்சம் ஏற்படுமா இல்லையா? இங்கு ஒரு மனிதன் மரணித்து கிடக்கிறார், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று நானும் நாளையோ நாளை மறுநாளோ ஏதோ ஒரு நாள் என்னையும் இதே போன்று கபரிலே அடக்கம் செய்ய போகிறார்கள். நானும் இதே இடத்தை அடைய இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வானா இல்லையா? அப்பொழுது மரண சிந்தனை ஏற்படுமா இல்லையா? உலகத்தினுடைய வாழும் பொழுது பல தீமைகளை பாவங்களை விலகிக் கொள்வானா இல்லையா? அதற்காக அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக கபரை சந்திங்கள் என்று சொன்னது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதரும் அதிகமாக கபரை சந்திப்பார்கள். அப்பொழுது மன்னரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் நான் என்னுடைய சகோதரர்களெல்லாம் கண்டு கொள்வேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அதை கேட்ட உடனே சஹாபாக்களை கேட்கிறாங்க, யா நஹமல் யஹ்வதிக்கே ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய சகோதரர்கள் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோமே, அப்படி யாரை நீங்கள் மறுமையில் பார்க்க போகிறீர்கள்? இந்த உலகத்தில் தான் உங்களோடு வாழ்கிறோம், பயணிக்கிறோம், பேசுகிறோம், பழகுகிறோம், எங்களை தான் பார்த்து விட்டீர்களே, அப்புறம் வேறு யாரை நாளை மறுமையில் பார்க்க என்று சொல்கிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், அன்தும் அசாபி, நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரன் கிடையாதுப்பா, என்னுடைய தோழர்கள். என்னை பார்த்து என்னோடு வளர்ந்து என்னுடைய பழகி பேசக்கூடிய நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரன் கிடையாது, நீங்கள் என்னுடைய தோழர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் சொல்கிறார்கள். அந்த நபித்தோடு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமை நாளில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருப்பார்களே, அந்த நிலையில் எப்படி நீங்கள் உங்களுடைய சகோதரர்களை கண்டு கொள்வீர்கள், அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், உதாரணமாக பஞ்சக்கல்யாணி குதிரை ஒன்று இருக்குதுல்லப்பா, பஞ்சக்கல்யாணி குதிரைனா அதனுடைய மூக்கு பகுதியிலையும் கழுத்து பகுதிகள் இப்படியாக ஒரு சில பகுதியில் முழுமையாக கருப்பாக இருக்குமாம், ஒரு சில பகுதியில் மட்டும் வெண்மையாக இருக்குமாம். இப்படியாக பஞ்சக்கல்யாணி குதிரை ஒன்று இருக்குமாம். அதை உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கருப்பு குதிரை கூட்டத்தில் ஒரு பஞ்சக்கல்யாணி குதிரையானது நின்றது என்று சொன்னால் நீங்கள் அதை கண்டுகொள்வீர்களா? அலா யுஹஜர் அஹிலஹு, எப்படி கண்டுகொள்வீர்கள் என்று கேட்கும் பொழுது அதை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபலா அல்லாஹ்வின் தூதரை, ஈஸியாக கண்டுகொள்வோமே, முழுவதுமாக கருப்பு குதிரையாக இருக்கிறது, ஒன்று மட்டும் எப்படி இருக்குதுன்னா பஞ்சக்கல்யாணி குதிரையாக இருக்கிறது, இதை கண்டுகொள்ள முடியாதா என்று அல்லாஹ்வின் தூதரிடம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், ஒரு முஹஜலின் மினல் ஹுது, நீங்கள் எப்படி அந்த பஞ்ச கல்யாண குதிரையை இலகுவாக கண்டுகொள்வீர்களோ அதே போன்று நாளை மறுமை நாளில் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது இறைவனுக்கு தொழுவதற்காக அவங்களுக்கு கடமை நிறைவேற்றுவதற்காக ஒழு செய்திருப்பார்கள். அது ஒழுவை செய்கின்ற பொழுது எந்த உறுப்பெல்லாம் நினைவுபட்டதோ, ஒளிவு நீரினால் கழுவப்பட்டதோ, அந்த உறுப்புகள் எல்லாம் நாளை மறுமையில் பிரகாசமாக இருக்கும், ஒளி வீசி கொண்டிருக்கும். அதை பார்க்கின்ற பொழுது நான் அறிந்து கொள்வேன், இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது இவரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கியவன், இவரெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவன், அதற்காக ஒழுவை பரிபூர்ணமாக செய்தவன் என்று நான் என்னுடைய சகோதரனை அடையாளம் கொண்டு கொள்வேன் என்று
அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். யோசித்து பாருங்கள். ஒழு செய்வதன் மூலியமாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமானது ஏராளமான கண்ணியங்களை, சிறப்புகளை, நன்மைகளை வாரி இணைத்திருக்கிறது. ஆனால் நாளை மறுமையில் ஒரு அடையாளமாக அல்லாஹ் நமக்கு பதிவிடுறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். ஆனால் இன்று பார்க்கிறோம், ஒழு செய்யும் விஷயத்தில் என்று ஏராளமான முஸ்லீம்கள் அலட்சியமாகவும் பலகீனமாகவும் புடும்போக்காக இருப்பதை பார்க்கிறோம். ஒழு செய்ய வருகிறாரு, இப்படி செய்கிறார், ஏதோ நம்முடைய வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக கை காமிச்சு கொள்கிறார்களே, அதே மாதிரி ஏதோ ஏனோ தானம் என்று ஒழு செய்யக்கூடியது பார்க்கிறோம். கை முழுமையாக நனையாது, முகம் முழுமையாக நனையாது, கால் முழுமையாக நனையாது, இப்படியாக அரைக்குறையாக ஏனோ தானே என்று ஒரு பொடும்போக்கான நிலையில் ஒழு செய்து பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த ஒழுவை பரிபூர்ணப்படுத்துகின்ற பொழுது நமக்கு மறுமையில் அது ஒளி வீசக்கூடிய உறுப்பாக நாளை மறுமையை வீசுமா? நாளை மறுமையை நாம் செல்கின்ற பொழுது ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருக்கும். கை கால் முகம் எல்லாம் ஒளி வீசக்கூடிய அளவில் ஒரு கூட்டம் இருக்குமாம். அதை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம், இவெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹை வணங்கியவன், தொழுவதற்காக ஒழு செய்தவன் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இது ஒரு அடையாளமாக இருக்குமாம். இன்னும் அல்லாஹ்வின் சொல்கின்ற பொழுது இன்னொரு கூட்டம் நின்று கொண்டிருக்குமாம். அது எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால் தல்பியாவை முடிந்தவர்களாக கூட்டம் நின்று கொண்டிருக்குமாம். ரப்பேக் அல்லாஹும்ம லப்பை என்று சொல்லக்கூடிய தல்பியா இருக்குது இல்லை, இது தல்பியா முடிந்தவர்களாக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்குமாம். இது குறித்து அல்லாஹ்வின் சொல்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் உலகில் வாழுகின்ற பொழுது ஹஜ் உம்ரா செய்தார்கள்ல, செய்கின்ற பொழுது இஹ்ராம் கட்டி நிலை மரணித்தவர்கள் என்று அல்லாஹ்வின் சொல்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்னா, ஒரு உம்ரா செய்வதற்கோ ஹஜ் செய்வதற்காகவோ இஹ்ராம் கட்டுகிறார். இஹ்ராம் அணிந்த நிலையில் பயணிக்கிறார். தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ஏதோ ஒரு நிலையில் கீழே தடுக்கி விழுந்து அவர் மரணித்து விடுகிறார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு யக்தி யௌமல் கியாமத்தி ரப்பி, நீங்கள் இவரை அடக்கம் செய்கின்ற பொழுது இவருடைய இஹ்ராமுடைய ஆடையை கலைத்து விடாதீர்கள். மற்றவர்களை அடக்கம் செய்கின்ற பொழுது கஃனிட்டு பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி பண்ணி விடாதீர்கள். இவருடைய இஹ்ராமுடைய நிலையை அடக்கம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் இஹ்ராமுடைய நிலையில் மரணிக்கிறாரோ அவர்களை மறுமையில் தல்பியாசிரியராக எழுப்பப்படுவார். அது ஒரு அடையாளம் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நாளை மறுமையில் ஒரு தல்பியா முடியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இல்லை, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அவர்கள் ஏராளமான நபர்கள் மரணிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஒரு சகோதரர், கொள்கை சகோதரர் ஒருத்தர் இந்த ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்து போயிருக்கிறார். அது சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு ஒவ்வொரு நாளும் கீராத்தின் நன்மை கிடைத்து கொண்டிருக்கிறது. கீராத் நன்மை என்று சொன்னால் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறோம் இல்லை, ஜனாசா தொழுகை கலந்து கொண்டால் உகதுமல் அளவிற்கான ஒரு கீராத் நன்மை கிடைக்கிறதா இல்லையா? அதை சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் எனக்கு கீராத் நன்மை கிடைக்கிறது. சில நாட்களில் ஒவ்வொரு வக்திற்கும் கீராத் நன்மை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஹஜ் உம்ரா செய்கின்ற பொழுது முண்டி எடுத்து கொண்டு செல்வது, காபாவை சுட்டி வருவது, சைத்தானை கல் எறியது, இந்த மாதிரியான சில கிருகை நிறைவேற்றுகின்ற பொழுது சில மனிதர்கள் மரணிக்கிறார்கள்ல. அப்போ இஹ்ராமுடைய நிலையில் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் இப்பேற்பட்ட கண்ணியத்தை கொடுக்கிறான். யாரெல்லாம் இஹ்ராமுடைய நிலையில் மரணிக்கிறாரோ நாளை மறுமை அல்லாஹ் தல்பியாய் மொழியக்கூடிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். யோசித்து பாருங்கள். இன்று பார்க்கிறோம் எத்தனை முஸ்லீம்கள் ஹஜ்ஜி கடமையான நிலை இருந்து கூட இன்று ஹஜ்ஜி புறக்கணிவதை பார்க்க யோசித்து பாருங்கள். நான் எல்லாம் போக முடியுமாப்பா, கடையில் ஆளே இல்லை, நான் ஒரு நபராக இருக்கிறேன், நான்லாம் புலப்பு விட்டு போக முடியுமா என்று வியாபாரத்திற்காக வேண்டி என்று ஹஜ்ஜியுடைய வாய்ப்புகளை நன்மையை தவறக்கூடிய நிலை என்று பார்க்கிறோமா இல்லையா? இப்படியாக ஒரு உண்மை இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா, பொருளாதார வலிமை இருக்கிறதா, இது என்று சொன்னால் இலகுவான முறையில் அந்த ஹஜ்ஜை செய்து அவர் முழு நன்மை அடைந்து கொள்ள வேண்டும். அப்போ யாரெல்லாம் நாளை மறுமையில் தல்பியாய் முழுந்து கொண்டிருக்கிறாரோ அவரை பார்க்கும்போது அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது ஹஜ்ஜி செய்து உமரா செய்து அதன் மூலியமாக இஹ்ராமுடைய நிலையில் மரணித்தவர்கள் என்பதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளமாக அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு அடையாளம் இருக்குமாம். அதாவது கழுத்து நீண்டவர்களாக ஒரு அடையாளம் இருக்குமாம். இவரை பற்றி அல்லாஹ்வின் சொல்கின்ற பொழுது இவர் யார் என்று சொன்னால், இன்னல் முஹ்தினீன, யார் பாங்கு சொல்கிறாரோ கான அத்துவலன் நாசி ஹானாக்கன், அவரெல்லாம் நாளை மறுமை நாளில் எழுப்புகின்ற பொழுது அல்லாஹ் கழுத்து நீண்டவர்களாக எழுப்புவான் என்று அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள். அற்பமான ஐவேளை தொழுகைக்கு பாங் சொல்லப்படுகிறோம். அது பாங் சொல்லக்கூடிய முக்தின் இருக்கிறார்களே அவருக்கிடையே கண்ணியம் என்ன? நாளை மறுமையில் கழுத்து நீண்டவர்களாக அல்லாஹ் அவர் ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறானாம்.
ஆனால் நம்முடைய பார்வையில் வேண்டுமானால் இமாமாக இருப்பவர், பாங் சொல்லக்கூடிய மொய்தீனாக இருப்பவர் அற்பமானாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக கண்ணியத்திற்குரியவாக இருப்பாராம். அல்லாஹ் சொல்கிறான், நீ இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது தொழுகைக்கு அழைப்பு கொடுத்தாயா அல்லவா இல்லையாப்பா, உன்னுடைய குரலை உயர்த்தினாயா இல்லையா, அதற்காக நான் உன்னுடைய கழுத்தை உயர்த்தி நிற்க வைக்கிறேன் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு அடையாளமாக கழுத்து நின்றவனாக எழுப்புவானாம். யோசித்து பாருங்கள். இதற்காகத்தான் நபி தோழர்கள் எல்லாம் சீட்டு குளிக்கொண்டு போட்டி போட்டார்களாம் பாங்கு சொல்வதற்காக. உலகத்துடைய முகத்திற்காகவோ, இடம் வாங்கி விடுவதற்காகவோ, சொத்து சேர்ப்பதற்காகவோ, ஃப்ளாட் வாங்கி விடுவதற்காகவோ இல்லை, நன்மையில் போட்டி போடுகிறார்கள். பாங் சொன்னோம் என்று சொன்னால் மறுமையில் கழுத்து நின்றவனாக எழுப்பப்படுவோமே, அப்பேற்பட்ட கண்ணியத்தை பெறைய என்பதற்காக நபித்தோழர்கள் தங்களுக்குள்ளே சீட்டுக்குள்ளே கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு நன்மை செய்திருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள், எத்தனை முஸ்லீம்கள் என்று பாங் சொல்லக்கூடிய பணியை செய்கிறோம், ஆர்வம் போடுகிறோம், ஆர்வத்தில் செயல்படும். யோசித்து பாருங்கள். அப்போ இது வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நாம் பாங் சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக அல்லாஹ் நாடினால் அதை நமக்கும் அல்லாஹ் பேர்பட்டு கண்ணியத்தை கொடுப்பான். மறுமை நாளில் பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம், யாருடைய கழுத்தெல்லாம் நீண்டிருக்கிறதோ இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்படுத்தியவர், பள்ளிவாசலுக்காக வேண்டி தொழுகைக்கு அழைப்பு கொடுத்து உன்னதமான பணியை செய்தவர் என்பதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இதுவெல்லாம் இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது நல்லவர்களுடைய அடையாளமாக இருக்கும். அதுவே வலது புறத்தார் என்று அல்லாஹ்வை எச்சரித்தார்கள். உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படாமல், தன் மனோச்சைப்படி ஏராளமான பாவங்களை தீமைகளை செய்து மூளை திளைத்து உலக வாழ்க்கை வீணடித்தானல்ல, அப்பேற்பட்ட பாவிகளுடைய சில கொடூரமான அடையாளங்கள் பற்றி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதில் முதலாவது அடையாளமாக இருக்கும், ஒரு மனிதர் நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டம் இருக்குமாம். எப்படி என்று சொன்னால் தலைகீழாக நடந்து வருமாம், முகத்தால் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவானாம். இந்த உலகில் பார்த்திருக்கிறோம், காலால் நடக்கக்கூடிய மனிதரை பார்த்திருக்கிறோம். சில நபர்கள் எல்லாம் சாகதம் செய்கிறேன்னு சொல்லி கையால் நடந்து வரான்ல, கையால் நடப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் யாராவது முகத்தால் நடந்து பார்த்திருக்கிறோமா? முகத்தை நடப்பு சாத்தியமான செயலாக யோசித்து பாருங்கள். ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையை அப்படி ஏற்படுத்துவானாம். சில கூட்டத்தார்கள் பார்ப்போம், முகத்தால் நடந்து வருவார்களாம். அல்லாஹ்வின் தூதர் இவர்களுக்கு விளக்கும் பொழுது, இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது காஃபிராக வாழ்ந்தான், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனாக வாழ்ந்தான் என்று அல்லாஹ்வின் சொல்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, காலம் நடக்கனா ஓகே, அது எப்படி முகத்தால் நடக்க முடியும், அது எப்படி சாத்தியம் என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், கைஃபையத்ததி, உங்களை எந்த இறைவன் காலால் நடக்க வைத்தானோ அதே இறைவன் தான் அலை மறுமையில் அவர்களையும் முகத்தால் நடக்க வைப்பான். உனக்கு காலம் நடக்க வச்சவனுக்கு முகத்தால் நடக்க வைப்பது கஷ்டமான விஷயமா? இலகுவானதானப்பா, அல்லாஹ் ஏற்படுத்தணும் என்று அல்லாஹ்வின் சொல்கிறார்கள். அப்போ உலகில் பார்க்கிறோம்ல ஏராளமான நபர்கள் எம்மை படைத்தவன் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல், படைத்தவன் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று பெருமித்துக் கொள்கிறானல்ல. இந்த உலகில் எல்லாம் என் தாயின் கருவிலிருந்து படைத்திருக்கிறேன்ப்பா, உலகில் வாழக்கூடிய வாழ்வாதாரம் எல்லாம் என்னுடைய முயற்சியால் கிடைத்தது, என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால் கிடைத்தது, இதெல்லாம் அல்லாஹுவாகும், இறைவனை எந்த இறைவனும் செய்யவில்லை என்று இறைவனை மறுக்கக்கூடிய இல்லை என்று பார்க்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தில் இறைவனை நம்புவதற்காக அல்லாஹ் ஏராளமான அத்தாட்சியை வழங்கியிருக்கிறான். மலைகளை காண்பிக்கிறான், மலை வானை இறக்கி காண்பிக்கிறான். இதையெல்லாம் விட ஒரு குழந்தையை உருவாகக்கூடிய நிலை குறித்து அல்லாஹ் இதன் மூலியமாக பல்வேறு விதமான அத்தாட்சி மூலியமாக இறைவன் இருக்கிறான், இறைவன் தான் உலகை படைத்திருக்கிறான் என்பதை பல எடுத்துக்காட்டு மூலியமாக அல்லாஹ் நமக்கு அத்தாட்சிகளை காண்பிக்கிறான். இதையெல்லாம் மனிதன் பார்க்கும் மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இந்த உலகம் ரீதியாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு பொருளை உருவாக்குறான மனிதன் பயன்படுத்துவதற்காக இன்று ஏராளமான தொழிற்சாதன பொருள் உருவாக்கப்படுகிறது. இந்த மைக்கை உருவாக்குகிறான், செல்போனை உருவாக்குகிறான், ஃப்ரிட்ஜ் போன்ற வீட்டு உபயோகம் உருவாக்கப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை படிப்பவன் இருக்கிறான் என்பதை நம்பக்கூடிய மனிதன் இந்த உலகை படைத்து உலகை பரிபாலிக்கக்கூடிய, மலையை படைத்திருக்கக்கூடிய, வானத்தை படைத்திருக்கக்கூடிய, பூமியை படைத்திருக்கக்கூடிய, உலகை ஏராளமான மனிதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை மறந்து வாழ்கிறான் அல்ல, நம்புவதற்கு தலைகளாக நிற்கிறான் அல்ல. அதற்காக அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த அளவுக்கு பிடிதாக முடிகிறப்பா, நீ எல்லாம் நடக்க தகுதியே இல்லாதவன், மிகினால் முகத்தால் நடக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நாளை மறுமையில் சில நபர்களை யாரெல்லாம் அல்லாஹை மறுத்து வாழ்ந்தானோ, இறை மறுப்பாளனாக வாழ்ந்தானோ அவனை எல்லாம் முகத்தால் நடக்க வைப்பானாம் அல்லாஹ். இது ஒரு கூட்டமாக இருக்குமாம். இன்னொரு கூட்டம் நின்று கொண்டு இருக்குமாம். இது எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால் பைத்தியக்காரர் மாதிரி கூட்டம் இருக்குமாம். ஷைத்தான் தீண்டியே பைத்தியக்காரனை போன்று ஒரு கூட்டம் திரிந்து கொண்டு இருக்குமாம்.
இவரெல்லாம் யார் என்று அல்லாஹ்வின் விளக்கும் பொழுது, இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது வட்டியை வாங்கி உண்டு கொண்டிருந்தவன். வட்டியை வாங்கி உண்ணக்கூடிய சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நியாயம் பேசுவானாம், இன்னமல் வாஹி மிஸ்லுல் ரிபா, வட்டி என்பது வியாபாரம் என்று சொல்லுவானாம், விவாதிப்பானாம். ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாரு, செருப்பு வச்சு வியாபாரம் செய்கிறாரு, மல்லிகை பொடி வியாபாரம் செய்கிறாரு, ஏதோ ஒரு வியாபாரம் செய்கிறார். வியாபார வட்டி ஒன்றாகிடுமா? யோசித்து பாருங்கள். வியாபாரம் செய்கின்ற பொழுது நாம் எதை கணக்கீடு செய்வோம்? லாபத்தை நடத்தி கணக்கீடு செய்து வியாபாரம் செய்கிறோம். வியாபாரத்தில் நட்டமும் ஏற்படலாம், லாபமும் ஏற்படலாம். ஒரு பொருளை விற்கிறோன்னு சொன்னால் அந்த பொருளை சொல்லக்கூடிய ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க, பேரம் பேசி குறைச்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ரேட்டை விட அதிகமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படியாக வியாபாரம் வருகின்ற பொழுது லாபம் ஏற்படலாம், நட்டம் ஏற்படலாம். ஆனால் வட்டியானது அப்படி சேர்ந்ததா? வட்டியானது முழுக்க முழுக்க காலத்தை குறியீடு செய்கிறானா இல்லையா? ஒரு மாத காலம் என்று சொன்னால் அதுக்கென்று தனி வட்டி, ஒரு வருடம் என்று சொன்னால் அதுக்கென்று தனி வட்டி. இப்படியாக காலத்தை கொண்டு கணக்கிட்டு வட்டியை போட்டு அதன் மூலியமாக பொருளாதாரத்தை உண்டு கொண்டிருக்கிறான். சொல்லுவானாம், வட்டியும் வியாபாரம் உண்டு என்று சொல்லுவானாம். அல்லாஹ் இந்த வட்டி குறித்து எந்த அளவு வச்சு யோசித்து பாருங்கள். வட்டி என்பது சாதாரண விஷயமா? வட்டி வாங்கி உண்ணுவதன் மூலியமாக அல்லாஹ் ஏராளமான வேதனை அறிவிக்கிறானே, பெரும் பாவமாக மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் போர் செய்யக்கூடிய ஒரு விளைவாக இன்று வட்டி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதருடைய அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படியாக வட்டி இருக்கிறது. இப்பேற்பட்ட வட்டியெல்லாம் உண்டு கொண்டு உலகில் வாழ்கின்ற பொழுது நிம்மதியாக வாழ வேண்டும், எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது, ஏழ்மை ஏற்படக்கூடாது, சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இன்று வட்டி உண்டு கொண்டிருக்கிறான். அதுக்கு என்ன சொல்லுகிறான்? வட்டி வியாபாரம் என்று சொல்லுகிறானா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த புத்தியை வைத்து சிந்தித்து பார்க்க தவறு விட்டானா இல்லையா? உனக்கு எது இருக்கிறா புத்தி என்று அல்லாஹே சொல்வானாம். அதை மறுமையில் ஹமா ஹப்பத ஷைத்தான் மினல் மஸ், ஷைத்தான் தீண்டியே பைத்திய கனவு அல்லாஹ் எழுப்பி விடுவானாம். யோசித்து பாருங்கள், யாரெல்லாம் வட்டி உண்டு கொண்டிருக்கிறோமோ நாளை மறுமை எழுப்புகின்ற அல்லாஹ் பைத்திய கனவு எழுப்புவான் என்று அல்லாஹ்வின் எச்சரிக்கிறார்கள். அறிந்து கொள்ளலாம், நாளை மறுமை நாளில் யாரெல்லாம் பைத்திய கனவை போன்று அலைந்து கொண்டிருக்கிறானோ இவனெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது மாநிலத்தில் வரவும் மீறி தூதருக்கும் அல்லாஹ் கட்டுப்படாமல் மனைவிச்சைப்படி வட்டியில் மூளை தெரிஞ்சு என்பதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இது ஒரு அடையாளமாம். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்ற பொழுது இன்னொரு கூட்டம் இருக்குமாம். அது எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், குருடர்களாக இருப்பார்களாம். கண் தெரியாதே குருடர்களை போன்று ஒரு கூட்டம் வந்து அலைந்து கொண்டிருக்குமாம். இவர்களை பற்றி அல்லாஹ்வின் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது, இவரெல்லாம் யார் தெரியுமா? உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்க மறுத்தவன். அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். நாளை மறுமை நாளில் அந்த அணி அல்லாஹ்வை கேட்பானாம், யா ரப்பி, இறைவா, இமா ஹசர்த்தனி ஆமா பகது குந்து பஷீரா, இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது எனக்கு கண் இருந்துச்சேப்பா, கண்ணை வைத்து பார்த்தேனே, பழகினேனே, உலகில் ஏராளமாக இன்பத்தை அனுபவித்தேனே, ஆனால் இந்த உலகத்தை எழுப்புகின்ற பொழுது கண் இல்லாமல் படைத்திருக்கிறாயே, எதற்காக வேண்டி கண் இல்லாமல் என்னை இது எழுப்புனாய் என்று அந்த அடியான் கேட்பானாம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானாம், நீ உலகில் வாழுகின்ற பொழுது உன்னை கண்ணை எதற்கு கொடுத்தேன்? உலகில் வாழ்கின்ற பொழுது தீயதை பார்த்து தீயதை செய்து உன்னை மனவச்சிபடி வாழ்வதற்காகவா? திருமறை குர்ஆனை எனக்கு இருக்கிறேன், என்னுடைய வேதத்தை இருக்கிறேன், அதை வேதத்தை அறிந்து உன் நேர்வழி பெற்று வாழ்க்கை சீராக அமைத்துக் கொள்ள என்பதற்காகத்தானப்போ உனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ அது வேதத்தை படிக்காமல் அதை பின்பற்றாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, என்னுடைய வேதத்தை பார்க்க மறுக்கும் உனக்கு எதற்கடா கண் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் கண்ணை பிடுங்கிவிட்டு உடனாக எழுப்புவானாம். அப்போ நாளை மறுமையில் பார்ப்போம், ஒரு கூட்டமானது கண் தெரியாத குருடர்களாக தடவி கொண்டிருக்கும். இவரெல்லாம் பார்த்தோடனே அடையாளம் கொண்டு கொள்ளலாம், இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்க மறுத்த துரோகிகள் என்பதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இது ஒரு கூட்டமாக இருக்குமா? மேலும் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்னொரு கூட்டம் பற்றி சொல்கிறாங்க. ஒரு கூட்டமானது முகத்தில் சிறிதளவோடு தசை இல்லாமல் இருக்குமாம். உடம்பெல்லாம் தசை இருக்கும், தோல் இருக்கும், எலும்பு தோலுமாக தசையோடு இருப்பார்கள். ஆனால் முகத்தை மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் கூட சதையே இருக்காதாம், முழுமையாக எலும்பாக இருக்குமா. ஒரு எலும்பு கூட மட்டும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி சிறிதளவு கூட தசை இல்லாமல் முழுவதுமாக தசையெல்லாம் வலிக்கப்பட்டு இருக்குமா. இப்பேற்பட்ட மனிதனுடைய இலையும் தெரியுமா? அல்லாஹ்வின் சொல்கின்றவர் சொல்லுகிறார்கள், இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது அதிகமாக உலகத்தின் முகத்தின் காரணமாக யாசம் கெட்டவன், பெரும் கையேந்தியவன் என்று அல்லாஹ்வை எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் சொல்லுகிறார்கள், அதாவது யார் அதிகமாக உலகில் வாழ்கின்ற பொழுது அதிகமான யாசகம் கேட்கிறார்களோ, லைஸ ஃபீ வஜ்ஹிஹி
மீன் அவர்களால் நாளை மறுமை எழுப்புகின்ற பொழுது முகத்தில் சிறிது அளவு கூட தசி இல்லாமல் எழுப்புவிடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான், உலகத்தில் உழைத்து வாழ்வதற்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான அனைத்து வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். இருந்த போதிலும் உழைப்புகள் அலுவப்பட்டு கொண்டு இன்று ஏராளமான நபர்கள் பிறரிடம் கையேந்தோட நிலையை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு வியாபாரம் செய்வதை விட தொழில் வச்சு கஷ்டப்பட்டு முதல் போட்டு வியாபாரம் செய்வதை விட இன்று பிச்சையிடுபவர் அதிகமாக சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் சம்பாதிக்கும் நிலையை பார்க்கிறோம். அப்படி கேட்டோம்னு சொன்னால், எதற்குப்பா இப்படி பிச்சை எடுக்கிறா, கை கால் நல்லா இருக்குது, உழைக்க வேண்டியதானே, சுயமாக உழைத்து சாப்பிட வேண்டியதானே? கேட்கும் என்ன சொல்லுகிறான், நீ சம்பளம் கொடுப்பியா? நான் பிச்சை எடுத்தேன்னு சொன்னால், யாசகம் கேட்டேன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறேன், நீ கொடுப்பியா? கேட்பதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகத்தின் காரணமாக அதிகமாக இன்று யாசகம் கேட்பதை பார்க்கிறோமா இல்லையா? இனி எந்த அளவிற்கு பல கட்டங்களில் இன்று யாசகம் கேட்கிறான். அதில் ஒரு கட்டமாக இன்று வரதட்சணையை பார்க்கலாம். திருமணம் என்று சொன்னால் மார்க்கமானது எதை வலியுறுத்துகிறது? மகரை வலியுறுத்துகிறதா இல்லையா? ஆத்தும் நிசா சத்துகாத்தா, ஒரு மணமகனாக இருப்பவன் தன் திருமணம் முடிக்கும் மன பெண்ணிற்கு மகர் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம கட்டளை இடுகிறானா இல்லையா? அதையெல்லாம் என்று தூர எறிந்து விட்டு மன பெண்ணிடமிருந்து இன்று நகையாகவும் பொருளாகவும் பணமாகவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரதட்சணை வாங்கி அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருகிக் கொள்ளக்கூடிய ஏராளமான முதுகலும் இல்லாத ஆண்களை என்று பார்க்க முடிகிறதா இல்லையா? இப்படியாக என்று பார்க்கிறோம். பல விதங்களில் இன்று பிறரிடம் யாசகம் கேட்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய பல நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இவர்களெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்புகின்ற பொழுது யாரெல்லாம் உலகின் மீது முகத்தின் காரணமாக பொருளாதாரத்தின் மீது ஆசையின் காரணமாக மேலும் மேலும் செல்வத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக அதிகமாக மக்களிடம் கையேந்தினானோ யாசகம் கேட்டானோ அவரெல்லாம் நாளை மறுமை எழுப்புகின்ற பொழுது முகத்தில் சிறிதளவும் தசை இல்லாதவனாக அல்லாஹ் எழுப்புவான் என்பதை உள்ளத்தை ஆழ பதிய வைக்க வேண்டும். அப்போ நாம் பார்க்கலாம், நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டமானது முகத்தில் சிறிதளவும் தசை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும். இவனை பார்த்தோடு தெரிந்து கொள்ளலாம், இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது பொருளாதாரத்திற்காக வேண்டி பிறரிடம் கையேந்தி பிச்சை எடுத்து யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஒரு அடையாளம். இன்னும் சில அடையாளம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், கொடி ஏந்தியவனாக இருப்பானாம். கொடியை வைத்து கொண்டு ஒரு மனிதன் உட்கூடி நின்று கொண்டிருக்குமாம். எப்படி? வெறுமனையாக தரையில் ஊனி இருக்காதாம். அவனுடைய மலஜலம் கழியக்கூடிய பின் துவாரத்தில் கொடியான சொருகப்பட்டிருக்குமாம். இவன் குறித்து அல்லாஹ்வின் எச்சரிக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், இவனெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது மோசடி செய்கிறானோ அவனுடைய மோசடியினுடைய அளவிற்கேற்ப அது கொடியினுடைய ஹைட்டானது இருக்குமாம். எந்த அளவுக்கு மோசடி செய்திருக்கிறானோ அது மோசடியினுடைய தன்மைக்கு ஏற்ப அளவிற்கு ஏற்ப கொடியினுடைய உயரமானது அதிகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், பின்துவாரத்தில் கொடியானது செருகப்பட்டால் எப்பேற்பட்ட வேதனையாக இருக்கும். அப்பேற்பட்ட வேதனையானது மறுமையில் கொடுக்கப்படுமாம். இந்த உலகில் பார்க்கிறோம்ல, உலகத்தின் மீது உள்ள மோகத்தின் காரணமாக மறுமையை மறந்து ஏராளமான விதங்களை மோசடி செய்கிறான். வியாபாரத்தில் மோசடி செய்கிறான், பொருளாதாரத்தை மோசடி செய்கிறான், பிறருடைய சொத்தை அபகரித்து அதன் மூலியமாக மோசடி செய்கிறான், பிறருடைய சொத்துக்களை மோசடி செய்கிறான். இப்படியாக இன்று பல கட்ட விதத்தில் மோசடி செய்வதை பார்க்கிறோமா இல்லையா? இன்று முஸ்லீம்களுக்கு எதிராக இன்று ஏராளமான சதி வரிகள் பின்னப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக பாபர் என்பவர் இஸ்லாமியர்கள் தன்னுடைய வணக்க வழிபாட்டை தொடர என்பதற்காக ஒரு பள்ளிவாசலை இடத்தை கொடுத்தாரா இல்லையா? ஆனால் இன்று அதையெல்லாம் அனிதமான முறையில் இன்று கைப்பற்றப்பட்டு இடிக்கப்பட்டு அவர்களுடைய வணக்க வழிபாடு தரங்கள் இன்று கட்டப்பட்டிருக்கிறது. இப்படியாக இன்று பல கட்ட விதத்தில் இன்று மோசடி நடைபெறுகிறதா இல்லையா? இதற்கெல்லாம் இன்று உலகத்தில் நமக்கு தீர்ப்பு கிடைக்காமல் போகலாம், நியாயம் கிடைக்காமல் போகலாம். அல்லாஹ் இடத்தில் அதுக்கான தீர்ப்பு கிடைத்தே தீரும். நாளை மறுமை அல்லாஹ் இவரெல்லாம் மோசடி செய்தானோ அவனை மோசடி செய்வன் அனைத்து அல்லாஹ் அவருடைய பின் துவாரத்தில் ஒரு கொடியை செருவான். நாளை மறுமையில் பார்ப்போம், இவனுடைய பின் துவாரத்தில் எல்லாம் கொடி சொருக்கப்பட்டிருக்கிறதோ அவனை பார்த்தவனை அறிந்து கொள்ளலாம். இவரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது பிறருடைய செல்வதற்காக வேண்டி பொருளாதாரத்திற்காக வேண்டி ஆசைப்பட்டு மோசடி செய்த அந்த மோசடி பேர்வழி என்பதை நம்ம எல்லாம் மறுமையை அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இது ஒரு அடையாளமாக இருக்குமாம். மேலும் அல்லாஹ்வின் சொல்கின்ற பொழுது அடுத்த ஒரு கூட்டம் இருக்குமாம். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் இருப்பானாம், அவனுடைய உடல் முழுவதுமாக ஒரு மலை பாம்பு சுற்றி கொள்ளுமாம். சுற்றி கொண்டு அது மலை பாம்பானது அது முகத்திலேயே கொத்தி கொண்டே இருக்குமாம், தொடர்ச்சியாக கொத்தி கொண்டே இருக்குமாம்.
இவனெல்லாம் யார் என்று அல்லாஹ்வை சொல்கின்ற பொழுது, இவரெல்லாம் உலகில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு, பொருளாதாரத்திற்கு, சொத்திற்கு ஜக்காத் கொடுக்காத பாவிகள் என்று அல்லாஹ் மீது எச்சரிக்கிறார்கள். அந்த பாம்பானது அந்த மனிதனுடைய உடலை சுற்றி கொண்டு சொல்லுமாம். அந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அந்த மாலுக்க ஹன்சுக்கே, நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பொருளாதாரம், நான் தான் உன்னுடைய மாளிகைகள். உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் உனக்கு கொடுத்தே சொத்திற்கு, பொருளாதாரத்திற்கு, விலை நிலைத்திற்கு, இதே அல்லாஹ் உனக்கு சொத்தாக கொடுத்தானோ அதற்கெல்லாம் நீ ஜக்காத் கொடுக்காமல் சொத்தை சேர்த்து வைத்துக் கொண்டாய் இல்லையா, பதிவு வைத்துக் கொண்டாய் இல்லையா, அதனுடைய முழு உருவம் தான் நான் என்று சொல்லி அந்த பாமானது அந்த முகத்தில் கொத்தி கொண்டே இருக்குமாம். அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய நிகழ்வு எச்சரிக்கிறான். யாரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி ஜக்காத் கொடுக்க தவறிவிட்டானோ அவனுடைய அந்த செல்வங்கள் எல்லாம் உருக்கப்பட்டு நரக நிரம்பி உருக்கப்பட்டு அவனுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் விழா புறங்களிலும் சூடுபடுவரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்வானாம், அனுபவிப்பா, உடைய வாழ்கின்ற பொழுது சேர்த்து வைத்தீல, என் செல்வம் என் சொத்து குறைஞ்சவனும் சேர்த்து வைத்தீல, ஜக்காத் கொடுக்க முடங்கி கொண்டீல, அதெல்லாம் சேர்ந்து உனக்கு இவ்வளவு வேதனை கொடுக்க முடிகிறது அனுபவி என்று அல்லாஹ் மறுமையில் சொல்லுவானாம். இவ்வளவு வேதனை இருந்ததாக அது ஜக்காத் கொடுக்காதவருக்கு வேதனை இருக்கிறது. இதையெல்லாம் எவ்வளோ எச்சரித்தாலும் அதெல்லாம் மறைந்து கொண்டு கூட இன்று ஏராளமான முஸ்லீம்கள் என்று ஜக்காத் விஷயத்தில் மிகவும் அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம், பலகீனமாக இருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது ஜக்காத்தை சரியான முறையில் பேணாமல் கொடுக்காமல் முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, பதுகிறோமோ, அதை மறுமை அல்லாஹ் நம்ம அம்பலப்படுத்துவான். ஒரு பாம்பானது முகத்தை கொத்தி கொண்டே இருக்குமாம். ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறாரா, அதில் ஜக்காத் கொடுக்கலையா, அந்த ஆடானது தலையில் ஏறிக்கொண்டு முகத்தை உதைத்து கொண்டே இருக்குமாம். மாட்டு தொழுவம் வைத்திருக்கிறாரா, ஒட்டக தொழுவம் வைத்திருக்கிறானா, அதுக்கு ஜக்காத் கொடுக்கலையா, அந்த ஒட்டகமானது ஆடானது அவன் தலையில் ஏறிக்கொண்டு அந்த முகத்தை நோக்கி உதைத்து கொண்டே இருக்குமாம். இப்படியாக இந்த நிகழ்வானது மறுமை நாள் வரை நிகழ்ந்து கொண்டே இருக்குமாம். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், மறுமை நாளானது நான் நினைக்கிற மாதிரி ஒரு வருடமோ 2 வருடம் நடைபெறாது. அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், இஸ்தாரு ஹம்சி அன்ஃபுசனா, அந்த நாளானது கிட்டத்தட்ட 5000 வருடங்களும் எடுத்துக்கொண்டே இருக்குமாம். ஒரு மனிதனை 5000 வருடங்கள் பாம்பானது முகத்தில் கொத்தி கொண்டே இருந்தால் எவ்வளவு வேதனையாக யோசித்து பாருங்கள். இந்த அல்லாஹ்வை எச்சரிக்கிறார்கள், நாளை மறுமை நாளில் இந்த கூட்டமெல்லாம் மலைப்பாம்பு சுற்றப்பட்டு முகத்தில் பாம்பால் கொற்றப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இவெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய செல்வத்திற்கு, பொருளாதாரத்திற்கு சரியான முறையில் ஜக்காத்தை கொடுக்காத பேர்வழிகள் என்பதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இது ஒரு அடையாளமாக இருக்கும். இன்னொரு அடையாளம் இருக்குமா, இவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், உலகில் வாழ்கின்ற பொழுது கொலை செய்திருப்பானல்ல, அநியாயமான முறையில் சில நபரை கொலை செய்கிறானல்ல, அவனுக்கு நல்லாக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவானாம். நாளை மறுமையில் தண்ணி இருக்குமா, முழுமையாக தண்ணி இருக்கும், அதில் ஒரு மனிதன் நடந்து கொண்டு வருவானாம். எப்படி நடந்து வருவான்னு சொன்னால், அவனுடைய கையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய தலை இருக்குமா. அதாவது எந்த மனிதன் கொலை செய்தானோ அவனுடைய தலையை பிடித்து கொண்டு கொலை செய்யப்பட்டவன் இழுத்து கொண்டு வருவானாம். இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ்விடம் சாடி சொல்லுவானாம், யா ரப்பி ஹாதா ஹதரை, இறைவா, இவன் தான் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது என்னை அநியாயமான முறையில் கொலை செய்தவன் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். விஷயத்தை பாருங்கள், இந்த உலகத்தில் பார்க்கிறோம், அற்பமான விஷயத்திற்காக என்று கொலை நடக்கப்படுகிறதா இல்லையா? செல்வத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, அற்பமான விஷயத்திற்காக, அற்பமான உலகிற்கென்று அநியாயமான முறை என்று கொலையில் பெருகுவதை பார்க்கிறோம். என்று ஊப்பி போன்ற சில பிரதேசங்கள் பார்க்கப்படுகிறது. ஏராளமான மக்கள் முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறான் மாட்டு இறைச்சியின் பெயரால். இது மாதிரி பலவிதமான விஷயங்களுக்காக வேண்டி, அற்பமான விஷயங்களுக்காக வேண்டி முஸ்லீம்களை குறிவைத்து இன்று பலவிதமான மதவெறி தாக்குதல் எடுத்துக்கிறானா இல்லையா? ஏராளமான மக்கள் இன்று கொன்று குவிக்கப்படுகிறார்கள் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் உலகில் நமக்கு எந்த தீர்ப்பும் கிடைக்காமல் போகலாம், நியாயம் கிடைக்காமல் போகலாம். அல்லாஹ்விடத்தில் அதற்கான தீர்ப்பு கிடைத்தே தீரும். நாளை மறுமையில் இழுத்து வருவானாம், இறைவா, இவன் தான் இந்த உலகில் கொலை செய்தவன், இவனுக்கு நீ தான் தீர்ப்பு கொடுக்கிறீர்கள் சொல்லி அந்த மனிதன் வந்து நாளை மறுமை எல்லாத்தையும் முறையிடுவானாம். இது ஒரு அடையாளமாக இருக்குமாம். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் இறுதியாக சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தோல் பூஜம் சாய்ந்தவனாக வருவானாம். ஒரு கூட்டமானது ஒரு தோல் பூஜமாக நேராக இருக்குமாம், இன்னொரு தோல் பூஜம் சாய்ந்தவனாக இருக்குமாம். இப்படியாக ஒரு தோல் பூஜம் மேலேயும் ஒரு தோல் பூஜம் கீழேயும் சாய்ந்தவனாக ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்குமாம். இவனெல்லாம் யார் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், மன் கானதாக இம்ராத்தன்,
இவெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் நீதமாக நடக்க தவறியவன். ஒருவனுக்கு 2 மனைவி இருக்கலாம், 3 மனைவி இருக்கலாம், 4 மனைவி இருக்கலாம். ஆனால் எத்தனை மனைவி இருந்தாலும் சரி, அந்த மனைவிமாரிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறதா இல்லையா? அப்பேற்பட்டு நீதத்தை தவறாமல் ஒரு மனைவியை உயர்வாகவும் ஒரு மனைவியை தாழ்வாக பார்த்தவன். ஒரு மனைவிக்கு உணவு வாங்கி கொடுக்குறானா, அடுத்த மனைவி வாங்கி கொடுக்க மாட்டான். ஒரு மனைவி அதிகமாக நேசம் வைக்கிறானா, இன்னொரு மனைவி விட்டு விடுவான். இப்படியாக இருக்கக்கூடாது. நீ எத்தனை திருமணம் முடித்தாலும் சரி, அனைத்து மனைவிகளையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்க்க வேண்டும். ஒரு மனைவிக்கு பூ வாங்கி கொடுக்குறியா, அனைத்து மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும். ஒரு மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்குறியா, அனைத்து மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும். இப்படியாக நீதமாக நடந்துன்னு சொன்னால் தப்பித்துக் கொள்வாய். ஒருவேளை நீ நீதமாக நடக்க தவறிவிட்டால் அதை மறுமை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். அதை மறுமையில் பார்க்கின்ற பொழுது எவனெல்லாம் ஒரு தோல்வியை சாய்ந்தவனாக வருகிறானோ நாம் கண்டு கொள்ளலாம். இவனெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது 2 மனைவியை வைத்து வாழ்ந்தவன். ஒரு மனைவி உயர்வாகவும் ஒரு மனைவியை தாழ்வாகவும் மனைவியிடத்திலே நீதமாக நடக்க தவறி துரோகி என்பதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். இப்படியாக நாளை மறுமையில் பலவிதமான அடையாளம் குறித்து நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டமானது தண்ணீருக்காக தவித்து கொண்டிருக்குமாம். நாளை மறுமை நாளில் அந்த மக்சருடைய நிலையில் சூரியனானது தலைக்கு அருகாமல் கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்கிறார்கள், எதுல் சம்சி யௌமல் கியாமத்தி மீ வமைலின். நான் வாழக்கூடிய பகுதியில் சூரியனானது பல கிலோமீட்டர் அப்பால் இருக்குதா இல்லையா? அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியலை. வெளியில் போயிட்டு வந்தோன்னு சொன்னால் ஒரு டவல் வேவை எடுத்துடலாம், அந்தளவிற்கு வெப்பத்தை தரக்கூடியதாக இருக்குதா இல்லையா? ஆனால் நாளை மறுமையுடைய நாளில் அந்த மக்சரிட மைதானத்தில் சூரியனானது தலைக்கு அருகாமல் இருக்குமாம், 1 மைல் தூரத்தில் இருக்குமாம். அப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வியர்வையில் குளித்து கொண்டிருப்பானாம். தன்னுடைய பாவத்தின் அறிவுக்கேற்ப ஒரு சில சாலர்கள் கால் வரையிலும் இடுப்பு வரையிலும் நெஞ்சு பகுதி வரையிலும் குளித்து கொண்டிருப்பார்களாம். இன்னும் சில சாரார்கள் அது வியர்வையில் மூளைக்கு தத்தளித்து கொண்டிருப்பார்களாம். இப்போ எந்த அளவிற்கு தன்னுடைய பாவம் இருக்கிறதோ அது பாவத்துடைய தன்மை அளவிற்கு மறுமை நாளில் வெயிலில் குளித்து கொண்டிருப்பார்களாம். அந்த வெயிலுடைய உச்சம் தாங்க முடியாமல் ஒவ்வொரு மனிதனும் நிழலை தேடி ஓடிக்கொண்டிருப்பானாம். குடிக்க தண்ணி இல்லாமல் தண்ணீரை தேடி ஓடிக்கொண்டிருப்பானாம். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய கௌச தடாகம் இருக்குதில்லை, இது எப்படிப்பட்ட தடாகம் தெரியுமா? முத்தால் நிரப்பப்பட்ட தடாகமாக இருக்குமாம். அதனுடைய வாசனையானது கஸ்தூரிமணம் வீசக்கூடியதாக இருக்குமாம். இப்பேற்பட்டு அந்த கௌசர் தடாகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி கொடுப்பதற்காக அந்த தடாகத்தை அல்லாஹ்வின் தூதருக்காக கொடுத்த ஒரு அற்புதமாக இருக்கிறது, கண்ணியமாக இருக்கும். அப்பேற்பட்ட கௌசர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்க செல்கின்ற பொழுது சில மனிதர்கள் தடுக்கப்படுவார்களாம். அப்பொழுது அல்லாஹ்வின் கேட்பார்களாம், இவரெல்லாம் என்னுடைய தோழர்களாச்சேப்பா, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, உலகில் வாழ்கின்ற பொழுது என்னோடு வாழ்ந்தே என்னோடு பின்பற்றிய என்னோடு பயணித்த என்னுடைய தோழர்களாச்சே, எதற்காக வேண்டி என்னை விரட்டுகிறீர்கள் கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா முகமதே கவ்வான் தத்திமதா தகா, இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது இவரெல்லாம் நீ இருக்கின்ற வரை உன்னை பின்பற்றினார்கள், ரோல் மாடலாக செயல்பட்டார்கள். ஆனால் நீ மரணித்த பிறகு உனக்கு பின்பதாக மாரியம் என்ற பெயரில் ஏராளமான புதுமைகளை புகுத்து விட்டார்கள், விதத்தில் அரங்கேற்றியவர்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் இவர்கள் கௌச தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிப்பதை அல்லாஹ் தடை செய்துவிட என்று அல்லாஹ்வின் தூதருக்கு விலக கொடுக்கப்படுகிறது. இந்த உலகில் பார்க்கிறோம், ஏராளமான நபர்கள் என்று மார்க்கம் என்ற பெயரில் ஏராளமான புதுமைகள் என்று அதிகமாக செய்கிறானா இல்லையா? என்னுடைய ஆலயம் சொல்லிவிட்டார்கள், என்னுடைய இமாம்கள் சொல்லிவிட என்பதற்காக வேண்டி மார்க்கம் என்ற பெயரில் ஏராளமான புதுமைகள் செய்வதை பார்க்கிறோம். நோன்பியல் காலங்களில் கூட ஏராளமான புதுமைகள் நடக்கிறதே. நோன்பு என்று சொன்னால் அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? நோன்பு என்று சொன்னால் நோன்பை நீங்கள் வைக்கும் பொழுது சஹரை நீங்கள் தாமதப்படுத்துங்கள், இஃப்தாரை நீங்கள் விரைவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மாற்றமான முறை என்று நடைபெறுவதை பார்க்கிறோமா இல்லையா? பாங் சொல்லும்போது கூட இன்று அல்லாஹ்வின் தூதர் ஸலவாத் ஓத என்று சொன்னார்களா? ஆனால் இன்று ஒவ்வொரு பாங்கிற்கு முழுவதாகவும் ஸலவாத் ஓதப்படுகிறதா இல்லையா? இது பிதத்து கிடையாதா? 27 என்று எடுத்துக்கொண்டு அதில் இன்று ஏராளமான அமல்கள் செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் லைலத்துல் இரவு என்று சொன்னால் நீங்கள் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை 27 என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் எந்த ஒரு ஹதீஸிலாவது 27வது இரவு தான் லைலத்துல் இரவு, அன்று நீங்கள் லைலத்துல் தேடுங்கள், அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமலை செய்யுங்கள் என்று எந்த ஹதீஸை சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. ஆனால் இந்த எப்படி நிலை இருக்கிறது?
ஒற்றைப்படை இரவு என்று சொன்னால் அது 5 நாளெல்லாம் கிடையாது, 27 அன்று மட்டும்தான் ஒற்றைப்படை இரவு என்று எடுத்துக்கொண்டு லைலத்துல் கத்ரை எடுத்துக்கொண்டு அதிலன்று ஏராளமான அமல்கள் செய்வதை பார்க்கிறோம். பள்ளிவாசல்கள் ஜொலிக்கப்படுகிறது, பள்ளிவாசல்கள் மின்னப்படுவதை பார்க்கிறோம், ஏராளமான மக்கள்கள் வணக்க வழிபாடுகாக வேண்டி குழுமக்கூடியதை பார்க்கிறோம். அந்த நாளுக்கென்று பிரத்யேகமாக ஏராளமான சிறப்பு வழிபாடு நடைபெறதை பார்க்கிறோமே. இதுவெல்லாம் மாறும் பெற்றிருந்த வழிமுறையா? இப்படியாக எடுத்துக்கொண்டால் ஏராளமான புதுமைகள் என்று மார்க்கத்தின் பெயரால் புகுத்தக்கூடிய நிலை என்று பார்க்க முடிகிறது. மெஹராஜ் நோன்பு நோக்கிறான், பராத்திரோடு சொல்லிக்கொண்டு அதில் ஏராளமான அமல் செய்யப்படுகிறது, மௌலூத் மீலாது சொல்லிக்கொண்டு ஏராளமான இணைப்பு காரியங்கள் செய்யப்படுகிறது. இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் மரணித்த பிறகு, அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு அல்லாஹ்வின் கற்றுக் கொடுக்காத ஏராளமான புதுமைகள் என்று புகுத்தப்படுகிறதா இல்லையா? அதற்காகத்தான் அல்லாஹ்வின் விரகம் கொடுக்கப்படுகிறது. இவரெல்லாம் எதற்காக வேண்டி கௌச தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிப்பதற்கு தடுக்கப்படுவான் தெரியுமா? உன் மரணத்திற்கு முன்பதாக மாரியம் என்ற பெயரில் ஏராளமான புதுமைகளை பாவங்கள் செய்து கொண்டிருந்தான். நன்மை என்று தெரிந்து கொண்டு பல பாவங்கள் செய்தான்ப்பா. மாரியம் என்ற பெயரில் பல புதுமைகள் செய்தான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவருக்கு கௌச தடாகத்திலிருந்து தண்ணீர் குடி பாக்கியத்தை அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று அந்த வழக்கமாக சொல்லக்கூடிய நிலை என்று பார்க்கிறோம். இப்போ யோசித்து பாருங்கள், அந்த மறுமை நாளையுடைய அடையாளம் குறித்து எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எச்சரிக்கை நிலையை பார்க்கிறோம். அப்போ இந்த உலகில் வாழுகின்ற பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து நல்ல அடியார்களுடைய அந்த அடையாளத்தை பெற வேண்டும். கழுத்து நீண்டவர்களாகவோ தல்பியாவை மொழிந்தவர்களாகவோ இல்லை நம்முடைய உறுப்புகளெல்லாம் ஒளிவீசக்கூடிய நிலையிலோ நம்முடைய மறுமையின் அடையாளம் அமைய வேண்டுமே தவிர ஒரு காலம் அந்த கெட்டவர்களுடைய அடையாளமாக ஒரு காலம் அமைந்துவிடக்கூடாது. எனவே உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வை கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான அமலை அமைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உலக வாய்ப்பை தவறவிட்டு விடாமல் அழகானவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான அமலில் ஈடுபடுகிறோமோ, பள்ளி தொடர்போடு இருக்கிறோமோ, ஏராளமான தான தர்மங்களை செய்கிறோமோ, என்ற அளவிற்கு அதிகமான அமல்களை செய்து இறைச்சத்தோடு வாழ்கிறோமோ, இதே இறைச்சத்தை இந்த மாதம் மாத்திரமல்லாமல் மற்ற 11 மாதம் கடைபிடித்து என்னுடைய இறுதி மூச்சு இருக்கின்ற வரையிலும் அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக இறைச்சவாதிகளாக தன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க அமலை கொண்டு அலங்கரிக்கிற மக்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்புகின்ற பொழுது நல்ல அடியார்களுடைய அந்த அடையாளங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.